ஹலோ காய்ஸ், வாங்க புடலங்காய் துவட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு புடலங்காய் அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேங்க. அது ஒரு சில பேர் தோல் சீவுவாங்க, நான் தோலெல்லாம் சீவலைங்க. அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, உப்பு சேர்த்து நல்லா கைனால் பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்குறதுனா கலர் மாறாமல் இருக்கும். உப்பும் கொஞ்சம் ரெண்டையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சோம்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி விட்டுரும். அது பொரிக்கும் போது கொஞ்சம் சதன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் அந்த மாதிரி பிசைஞ்சு வைக்கிறதுங்க. இப்போ அதை பொரிக்கணும். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்குங்க. ஒரு காஞ்ச மிளகாய் வச்சு போட்டுக்குங்க. பெரிய வெங்காயம் 1 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உரியும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம இப்போ புடலங்காயை கைனால் எரிக்க புழிஞ்சிட்டு கடாயில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி புழிஞ்சோம்னா தண்ணி வரும். இப்போ எல்லா புடலங்காயும் அது மாதிரி புழிஞ்சு சேர்த்துங்க. இந்த பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு. இப்போ கடாயில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே வேகட்டும். உப்பு பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கலாங்க. நான் லைட்டாக சேர்த்ததுனால மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து கிளறி விட்டுருக்கேங்க. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. துருவி நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்க்கலாங்க. புடலங்காய் கூட்டு வைக்கலாங்க. கூட்டுக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக நறுக்கணும். பொரியலுக்கு இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்துச்சுன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கரண்டியால் அமைக்க அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, புடலங்காய் துவட்டல் ரெடி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புடலங்காய் துவட்டல் ரெடிங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.